மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் பாருங்கம்மா, நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. பட்டு புடவையில சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்கு. ஒண்ணுன்னா பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நான் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க, எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் இப்போ நீ புதுசாக வந்த டிசைன் தான். இதெல்லாம் பாருங்களேன், இந்த ஜோதிகா பட்டு புடவை கலர், இந்த கலர்லாம் வந்து அப்படியே எக்ஸாக்டா நிறைய பேர் இந்த கலர் கேட்டு வராங்க. இங்கே பாருங்க கடைக்காரரு, இந்த ஜோதியா கட்டினது, அப்புறம் ராதியா கட்டினது, இந்த மாதிரி சேலைலாம் எங்களுக்கு வேண்டாம். எங்க சின்ன பொண்ணுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வித்தியாசமான டிசைன் எடுத்து போடுங்க. நாளைக்கு நம்ம கதையை பாக்குறவங்க சின்ன பொண்ணு கட்டியிருக்க சேலை மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி காட்டுங்க, சூப்பராகும். அதெல்லாம் நல்லா பேஸா காட்டலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாருங்க, நான் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க பாருங்க. கல்யாணம் பொண்ணு அமைதியாவே இருக்கே, பார்த்து எடுக்க மாட்டேங்குதே. சின்ன பொண்ணே, உனக்கு எந்த மாதிரி சேலை வேணும்னு சொல்லி அவர் எடுத்து காட்டுட்டான். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கும்ல, இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி கலரு டிசைனு அது மாதிரி சொன்னீங்கன்னா அது மாதிரி எடுத்து காட்டு வரல அவரே. சித்தி, எனக்கு என்ன சித்தி தெரியும், சேலையை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சித்தி. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. உன் மக ஒன்று அது மாதிரி பேசுவா பார்த்துக்க. எனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்ட்டு வா. இதே நம்ம எடுத்து போய் கொடு, அது சொட்ட இது சொட்டன்னு 1000 குறை சொல்லுவா பார்த்துக்க. சின்ன பொண்ணு, ஒரு சேலையை வச்சு காட்டுமா, உங்க கலருக்கு எது எடுப்பா இருக்கு, நாங்கள் பார்க்குறோம். நீ வச்சு காட்டு. சரிங்க அத்தை. அடடா, இந்த பிள்ளை கலருக்கு எதை கட்டினா நல்லாத்தே இருக்கும் போல இருக்கு. நல்ல கலரு, நல்லா ஹைட்டான பிள்ளைகளும் சேலை எதை கட்டிட்டா நல்லா அழகாத்தே இருக்கும். அதனால செவத்த பிள்ளையாவது இருக்குல்ல. இந்த கலர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராகும். இந்த ஆள் ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டாரு. சும்மா ரேடியோவை ஆன் பண்ணி விட்டோமே நொடனு பேசிக்கே தான் இருக்காரு. அவர் பார்க்குறாரா இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல, அமைதியாக உட்காந்துருக்காரு. சின்ன பொண்ணு, இந்த கலர் வேண்டாம். வேண்டாமா? வேற ஏங்க மொத கல்யாணத்துக்கு நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்காக எடுக்கிறோம். ஒரு இருட்டு காரா கொடுக்குறீங்க, நல்ல மங்களகரமான பளிச்சின் காரா கொடுக்காம இதெல்லாம் சும்மா நான் எடுக்கிற கலருங்க. வேற எடுத்து காட்டுங்க. இது நல்லா இருக்கா? ஓகே, இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாம். வேற இந்த பிள்ளை யாரை பார்த்து பேசிக்கிருக்கு, கண்ணிலே பேசிக்கிருக்கு. அதான் என்னன்னு பார்த்தேன், இங்க இருந்து போகுதா சிக்னலு. வச்சு காட்ட இவங்க செலக்ட் பண்ணி சொல்றானா, அடிச்சு விடு. 3 பேர் உட்காந்துருக்கும் போது இவங்க லவ் ஸ்டோரி ஒரு ஓடிட்டே இருக்கா. இந்த கலர் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நல்ல சேலையா காட்டுங்க, இன்னும் வேற கலரா காட்டுங்க. இதெல்லாம் எப்பயும் கட்ட கலர் தானே, வேற காட்டுங்க. இதெல்லாம் பாருங்கம்மா, இப்போ புதுசாக வந்திருக்கிறது இந்த மாதிரி கலர் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. இந்த கலர் எடுத்து நல்லா பச்சை கலர்ல ஜாக்கெட் போட்டு போடுறாங்க. கல்யாணம் பண்ணுங்க பூரா இதான் யூஸ் பண்றாங்க. இப்போ இது ஓகேவா? வேண்டாம், எல்லா பொண்ணுங்களும் இதான் கட்டுறாங்க. வேற டேய் மகனே, கலக்கு. இங்க பாருங்க கடைக்காரே, காசு எப்படி செலவானாலும் பரவாயில்ல, நல்ல சேலையை எடுத்து காட்டுங்க சொல்லிட்டேன். என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிற விஷயம், நிச்சயதார்த்தம் கல்யாணம்னா. அதனால நல்ல சிறப்பா இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க கடைக்காரு, இப்ப எல்லாம் புதுசா ஏதோ டிஷ்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்காமே, டிஷ்யூ பட்டுன்னு சொல்லி நல்ல கோல்டு கலர்ல ஃபுல்லா ஜருகியா வச்சு அந்த மாதிரி எடுத்து காட்டுங்க. லேட்டஸ்டா காட்டாம சும்மா பழசவே காட்டுறீங்க. அதே நேரா டுசி பட்டு அப்படி ஒரு பட்டு வந்திருக்காக்கும். இங்க வாரிய மகனை, ஏண்டா ஒரு சேலை எடுத்துக்கொண்டு போய் இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்றான்னு சொல்லி சொன்னா பொம்பளைய சமாச்சாரம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களே எடுத்துக்கிங்க மாண்டுவீங்க. இப்ப என்ன சேலை பேர் முதல் கொண்டு கண்டுபிடிச்சு சொல்றியடா. வருங்கால பொண்டாட்டிக்காக பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்க ஒழிய. நல்லா மாட்டிக்கிட்டாரு அத்தைக்கிட்ட. பாத்தியாங்கம்மா, மாப்பிள்ள பரவாயில்லையே. இப்பயே பாத்தியா, சின்ன பொண்ணுக்கு சேலை எடுக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஒவ்வொரு பயலுக எனத்தையே எடுக்கட்டும் நமக்கு என்னான்னு நிப்பாக. தம்பியை பாத்தியா, அந்த சேலை எடுங்க இந்த சேலை எடுங்கலாம் இருக்கிறாப்புல. பரவாயில்ல, நல்லா பாத்துக்கிடுவாப்புல, நம்பிக்கை இருக்கு. ஆமாக்கா, நானும் அதையும் சொல்ல நினைச்சேன். ரமேஷ் தம்பி நல்ல குணம்க்கா. அவங்க வீட்லயும் புஷ்பா கூட சில நேரம் முன்கோவப்படும். ஆனா அந்த தம்பி நானும் பாக்குறேன் இல்ல, அப்பத்துல இருந்து நல்ல குணம். அதெல்லாம் டிஷ்யூ பட்டு கேக்குறீங்களா? ஆனா கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்குங்க, பரவாயில்லைங்களா? ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டுங்க. விலையை பத்திலாம் பிரச்சனை கிடையாது, நாங்க எடுத்துக்குருவோம். அதெல்லாம் நீங்க எடுத்து காட்டுங்க. அப்புறம் என்ன கடைக்காரரு, எடுத்து காட்டுங்க. என் மகனே சொல்லிட்டியால, அந்த ரேட்டை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க, நாங்க தான் யோசிக்கணும். எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகள் நாங்க எம்புட்டு ரேட்டு போட்டு எடுப்போம். நல்லா பிடிச்ச மாதிரி காட்டுங்க. இதாங்க, இதெல்லாம் டிஷ்யூ பட்டு தான் நீங்க கேட்ட மாதிரி. இது கான்ட்ராஸ்டா வந்து கரை வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து சேம் கலர்லயே வந்து கரை வச்ச மாதிரி இருக்கும். பாருங்க. நல்லா தான் இருக்கு, பரவாயில்லையே. சேலையில நல்லா செலக்ட் பண்றாரு. ஏக்கா, இது நல்லா இருக்குல்லக்கா, சூப்பரா ஜரிகையா வச்சு நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு கட்டினா நகை கூட போட தேவையில்லை. இந்த சேலை கட்டினாலே நகை ஓட்ட மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னாதான் நல்ல சேலை எடுத்து காட்டுறீங்க. இல்லாட்டினா செல்ல அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு சேலை பாக்குறதுக்கு, கண்ணை பறிச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கே. இது எப்படி ரேட்டு? இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. இது வந்து 45,000 அந்த சேலை வந்து. எதுங்க இந்த கரை கான்ட்ராஸ்டா வச்சிருக்கிறதா, இந்த பிளைன் கலரா? இந்த பிளைன் கலர் வந்து 45,000ங்க. இந்த கான்ட்ராஸ்டா வச்சிருக்கல, கரை வச்சிருக்கல, இது வந்து 38,000ங்க. அப்படி என்ன இருக்கு இந்த சேலையில இப்படி காசு சொல்றீங்க? ஏமா, இது வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டுமா, அது பியூர் பட்டுமா. அது சும்மா இருங்க, விலை என்னத்த விலை? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற நிகழ்ச்சி. இதுக்கெல்லாம் விலையெல்லாம் பார்க்க கூடாதுங்க. நீங்க விரிச்சு காட்டுங்க, பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு, நல்லா டிசைன் சூப்பரா இருக்கு. பார்டர்லாம் வச்சு அருமையா இருக்கு சேலை. இதுக்கு சட்டை எப்படிங்க இதுலயே வந்துருதா?
இதுலயே சட்டை வருமா, சேம் கலர்லயே வரும். ஆனா நீங்க சேம் கலர்லயே போட்டீங்கன்னா சேலை வந்து நல்லா எடுப்பா தெரியாது. இப்போ இந்த மாதிரி இதுக்குள்ள என்ன பண்றாங்க, மெரூன் கலர்ல இல்லாட்டினா கிரீன் கலர்ல இந்த மாதிரி நல்லா ஆரி ஒர்க் வச்ச சட்டை தான் போடுறாங்க. அதுதான் வந்து இந்த சேலைக்கு நல்லா எடுப்பா தெரியும். இல்லம்மா, நம்ம அப்படி பண்ண வேணாம். இதுலயே இது இருக்குல்ல, பிளவுஸ் இருக்குல்ல, இந்த பிளவுஸவேவும் சின்ன பொண்ணு அளவு கொடுத்துட்டு இதுலயே மெரூனு கிரீன் எல்லாம் வச்ச மாதிரி நல்லா உள்ள ஆரி ஒர்க் பண்ண சொல்லலாமா? எம்ப்ராய்டிங் எல்லாம் பண்ணி டிசைன் பண்ணி தருவாங்க. ஆஹா, நல்லா பக்கா பிளானோட தான் வந்திருக்காரு போல இருக்கு. பயங்கரமா இருக்கு. பரவாயில்ல, மாப்பிள்ள நல்லா பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாரு. எல்லாமே பிளவுஸ் முதற்கொண்டு அவரே செலக்ட் பண்ணிட்டாரு. நமக்கு என்ன வேலை, பொம்பளை ஆளுகளுக்கு எல்லாத்தையும் அவரே செலக்ட் பண்றாரு. பரவாயில்லையே. பரவாயில்லப்பா தம்பி, நல்லா செலக்ட் பண்றீங்க. பொண்டாட்டிக்கு இப்பயே பார்த்து பார்த்து. எங்க வீட்டுக்காரர்களும் இருக்காங்களே, ஒரு சேலையை எடுத்து கொண்டு போய் கட்டி நல்லா இருக்கான்னு கேட்டா கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரித்தேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குறீங்க. சின்ன பொண்ணு கொடுத்து வச்சதுதான். அதை சொல்லுங்க, நம்ம புருஷங்களுக்கு ரசனம் இல்ல. ஏன் மகன் அப்படியா? அதெல்லாம் பொண்டாட்டியை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சுல கலர் செலக்ட் பண்றியா? அவளுக்கு என்ன சிக்குன்னு நல்ல சிம்பிரன் மாதிரி வளர்த்தியா நல்லா இருக்கா என் மருமக. நம்ம அப்படியா இருக்கோம், நம்ம குட்டை கொடுக்க மாதிரி இருக்கோம். நமக்கு எந்த சேலை கேட்டா நல்லாவா இருக்க போகுது? அதனால நம்ம அப்படி சொல்றாங்க. சரி சரி, நீங்களே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சின்ன பொண்ணை கட்டி காட்ட சொல்லலாம்ல, எப்படி இருக்குன்னு பாக்கலாம்ல. அப்புறம் என்னம்மா சின்ன பொண்ணு, போ இதை கட்டி காட்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏங்கம்மா, ஒரு புடவை போதுங்களா, வேற எதுவும் பாக்குறீங்களா? இன்னொரு புடவை வேணுங்க. ஒரு ரோஸ் கலர் எடுத்து காமிச்சிங்கல்ல, அந்த புடவையை பேக் பண்ணிடுங்க. அது ஒண்ணு வேணும். அது எவ்வளவு? அது 25,000 தான். அது அந்த புடவையும் பேக் பண்ணிடுங்க. அம்மா நல்லா இருக்காம்மா? சூப்பரா இருக்குமா, மாப்பிள்ளை செலெக்ஷன் அழகா இருக்கு. இந்த செலவை எடுத்துக்கிடுவோம். என்னக்கா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அடாடா, அப்படியே காலண்டர்ல பாக்குற மகாலட்சுமி மேல இருக்கு. என் மருமகளை பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கு. என் மகன் பாரு எப்படி செலக்ட் பண்ணிருக்கானுங்க. என் மருமகன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி. அடாடா சூப்பரா இருக்கு. இந்த சேலையை எடுத்துக்கிடுவோம். சரிம்மா, போ போய் மாத்திட்டு வா. இந்த சேலையை எடுத்துக்கிடுவோம். இதுக்கு என்னமோ பிளவுஸ் சொல்லிச்சுல தம்பி, அந்த பிளவுஸ்ல எங்க இருக்கு, எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 3rd ஃப்ளோர்ல போங்கம்மா. பிளவுஸ் எல்லாமே இருக்கு. ரெடிமேட் இருக்கு, உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சேலையை வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. எப்பா, இந்த சேலை செலக்ட் பண்றதே பெரிய வேலை. பரவாயில்ல, தம்பி அதை சிம்பிளா முடிச்சு வச்சிருச்சு. அழகா செலக்ட் பண்ணிருச்சு. நம்மள விட்டுருந்தா இன்னைக்கு 4 முழுக்க ஓட்டியிருப்போம். சரி வாங்க கிளம்புவோம். பரவாயில்லக்கா, ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுக்கிட்டோம். அந்த சேலை எடுக்கிற வேலை பெரிய வேலை. ஆமா, நீ சொன்ன மாதிரி அது வேலையை முடிச்சாச்சு. நகை எடுத்தாச்சு, சேலை எடுத்தாச்சு. இனி என்ன, இனி மற்ற இந்த தட்டுகளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிற வேண்டியது. என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம என்னத்தை வாங்க போறோம்? நம்ம இந்த பூவு பழங்க ஒரு சிலர் மட்டும் வாங்கினா போதும்ல. மற்றதெல்லாம் மாப்பிள்ளை விட்டு தான் வாங்குவாங்க. ஆமாக்கா, அதான முக்கியம். அப்படியே செஞ்சு வச்சுட்டோம்னா அப்புறம் டக்குன்னு ஒரு நிமிஷம் நாள் ஓடி போயிடும். இந்த இப்போ தான் ஆகி போச்சு. நீ வியாழன் வெள்ளி சனி 3 நாள் தானே இருக்கு. அப்புறம் லாஸ்ட் நாள்லாம் போய் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஏன்னா நகை விடணும் இப்படி ஏறி போச்சு. ஆத்தேடி ஆத்தே. ஆமா, இப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறதெல்லாம் ஆத்தே என்னதான் செய்ய போறாவளோ. சனங்க இல்லாதவங்க உள்ளாதவங்களாம் நம்ம அந்த இம்புட்டு நகையை போட்டு எடுக்கிற போதே மேற்கொண்டு காசு கேட்கறாங்க. இதுல புதுசாக நகை எடுக்க போனா எனக்கு ஆகுறது. நீ போட்டுக்க கூடாதுக்கா நகையை. நல்லாத்தே இருந்துச்சு. தேவையில்லாம பழைய நகையை போட்டு மேற்கொண்டு இப்படி காசு கொடுத்து எடுக்கிற நீங்க. ஏன் போட்ட என்ன பூரா இப்ப எல்லாம் அந்த என்னமோ நகை ஆன்டி நகையா என்னமோ சொல்றாங்களே, பழமையான டிசைனுன்னு சொல்லி ஆன்டி நகைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்படி நகை எடுத்து போட்டுருக்காங்க. நீ கொண்டு போய் நல்ல நகை எப்படி போட்டுருக்க? அதுவா அந்த ஆன்டி கலெக்ஷனு? ஆமா, அது நகையை ஒரு மாதிரி கருப்படம் செய்தும் கிடக்கும். அதை தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்ப ஏன்டி சந்திரா, என்ன அந்த பிள்ளைக்கு சங்கிலி இங்கே எடுத்து வைக்கணும் செய்யணும்ல பரிசம் போடுறதுக்கு? ஆமாக்கா, அப்புறம் பரிசம் போடுறதுக்கு நம்ம சங்கிலி எடுக்கணும்ல. ஒரு 10 பவுன் நாள் எடுக்கணும்ல. அப்பனா நல்லா இருக்கும். 10 பவுன்லாம் இப்போ எடுக்கணும்டா 6 லட்சம் வந்துடும்லடி இப்போ வைக்கிற வேலைக்கு. ஆமாக்கா, நீ அது குறைஞ்சி போட்ட ஒரு மதிப்பா இருக்காதுல்ல. அவங்களே பொண்ணு தரதே பெரிய விஷயம். நம்ம சரின்னு சொல்லி நம்ம அதுக்கு நம்ம தகுதியா செய்யணும்ல. அப்புறம் செய்வார்ல, அவன் மகளுக்கு ஒத்த பிள்ளை இல்லை, நல்லா செய்வார்ல. நம்மளும் அது தரமா செய்யணும்ல. பிறகு அதுவும் கரெக்டு தான். எல்லாரும் வந்து ராக்கா நம்மளை ரொம்ப இலக்காரமா நினச்சிக்கிடுவா. அதான் நம்மளும் கொஞ்சம் தகுதியாத்தையும் செய்யணும். எங்கே போகிறா, நம்ம வீட்டில் இருக்க போகிறா மருமக போட்டாங்க. நான் வீட்டுக்கு அப்படி எடுத்து பண்ணி கொடுக்க போகிறா. அதெல்லாம் போட வேண்டியதுதான். இது என்ன சொல்லணும்னு நினச்சேன். வேறு சனிக்கிழமை பறக்குது இல்லை கார்த்திகை எண்ணி பறந்துருச்சுன்னா அப்புறம் கரெக்டாக இருக்கும்ல அவனுக்கு. அப்புறம் அந்த கல்யாண வயசு வந்துடும். இப்போ எடுத்து வச்சோம்னா தானே அடுத்த ஒரு பிசுக்கு நிச்சயம் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த நேரத்துக்கு ஓடி இருக்கிறதா அதுக்குள்ளேயும் கூட வேலை இன்னும் ஓடி போயிடும். 60,000 65,000 கூட ஓடி போயிடும் போல. ஆமாக்கா, காசு வேற போய் எடுத்துக்கு வரணும். பாசு புக்கெல்லாம் அங்கே ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். போய் ஊருக்கு போய் இடையில போயிட்டு காசு வச்சுலாம் எடுத்துக்கு வரணும். அப்புறம் செலவெல்லாம் இருக்குல்ல. அந்த பிள்ளைக்கு சேலை எடுக்கணும், நகை எடுக்கணும், தட்டு வீட்டெல்லாம் வாங்கணும் செய்யணும். ஏகப்பட்ட செலவு கிடக்குல. போய் எடுத்துக்கு வந்தா தானே ஏடிஎம் கார்டில் எப்படி காசு எடுக்க முடியும்? ஆமாம், அதெல்லாம் நீ சொல்கிற மாதிரி கரெக்டு. முன்ன கூடியே செஞ்சு வச்சுக்கிறணும். அந்த நேரத்துக்கு நம்ம நாளையெல்லாம் வேலை செய்ய முடியாது. ஓ மகன் எத்தனை வேலையை பார்ப்பியான்? நம்ம வயசானவளுக்கு எத்தனை வேலையை பார்க்க முடியும்? 6 இருக்கா கல்யாண வேலையை எடுத்து போட்டு செய்கிறதுக்கு. நம்ம அவதியாலாம் பார்க்க முடியாது. இப்போ இருந்தே பார்த்து வச்சுக்கணும் பார்க்குற ஜோடியெல்லாம். ஆமாக்கா, அந்த பிள்ளைக்கு வியாழக்கிழமை வளகாப்புக்கு வர சொல்லிட்டு போனாங்கல்ல மாலினி அம்மா. நம்ம அங்கே வர வேணும்ல. ஆமாம், அப்புறம் போக வேணாமா? எல்லாரும் போயிட்டு வருவோம். நீ நானும் மகன் பூரா போயிட்டு வருவோம். அப்படிலாம் 4 பேத்துக்கு போனால் தான் நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் வருவாங்க. என்ன அழுமணி பாட்டி, எப்படி இருக்கீங்க? அடடா வாங்கம்மா, அங்கம்மா வாங்க வாங்க. ராணி எங்கம்மா, எப்படி இருக்க? தங்கம்மா வாமா, வாங்க உட்காருங்க வாங்க. நல்லா இருக்கும் பாட்டி. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கீங்கல்ல?
இருக்கான் எனத்தையோ இருக்கான். அப்புறம் என்ன வீட்டு பக்கம் ஆளவே காணா, ஒருத்தரையும் நீ வரதில்ல, அந்த வள்ளி வரதில்ல, ராணி வரதில்ல, யாருமே வரமாட்டேங்கிறீங்க இப்ப எல்லாம். எங்க வாட்டி வேலை சரியா போகுதுல்ல, அந்த பிள்ளைகளை பார்க்க வைக்க, அப்புறம் எனக்கு கொஞ்சம் இடையில உடம்பு முடியாம இருக்குல்ல, அதனாலதான் வர முடியல. ஆமாடி, கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? பரவாயில்ல இப்ப நல்லா இருக்குல்ல? இருக்கு பாட்டி, பரவாயில்லாம இருக்கு. தலைவலி வருதுன்றா, மயக்க வருதுன்றா. போன வாரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா. அவர் என்னமா பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு டாக்டர். இவ எடுத்துட்டு போச்சோன்னா இன்னும் போகாம இருக்கான் ஆஸ்பத்திரிக்கு. தீபாவளி முடிஞ்சு போறேன் சொன்னவதேன். இப்ப தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகி போச்சு, இன்னமும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கா. நான் கூட வாடி வாரேன், அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்றா, அந்த விசேஷம்லாம் முடியட்டும் போவோம்ன்றா. அதெல்லாம் பாத்துருணும்மா, பாக்குறப்பே நீ வாட்டுக்கு அசால்ட்டா இருக்கக்கூடாது, எதையுமே முத்த விட்டு பார்க்க கூடாது. ஆரம்பத்திலே வந்து பாத்துடணும், புரியுதா? சரி வாட்டி போகணும். நான் தீபாவளி முடிச்சுன்னு பார்த்தேன். நீ இந்த சின்ன பொண்ணுக்கு நிச்சயம் வச்சிருக்கோம்ல ஞாயிற்றுக்கிழமை, நீ அதெல்லாம் முடிச்சுட்டு போவோம். இந்த வேலையை வெட்டியமா இருக்கும் நமக்கு. இதை விட்டு எங்க போறது, அப்புறம் போய்க்கிறோம் அடுத்த வாரம் சொல்லிட்டு போல. கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டே, பரவாயில்ல. நாங்க இந்த கார்த்திகை வரக்கட்டு முன்னே வெயிட் பண்ணிக்கிருக்கோம். என் மகனுக்கு கார்த்திகை வந்தாதானே கல்யாண வயசு வருது, அதுக்காக தான் காத்திருக்கோம். நாங்களும் பார்த்து பேசிக்கி இருந்தா கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. இந்த பிள்ளைக்கு பாசத்துக்கு சங்கி எடுக்கணும்ல, அதை பத்தியும் பேசிக்கிருந்தா. அப்படியா? ஆமா ஆமா, நானும் மறந்து போயிட்டேன். நீங்களும் கல்யாணம் வீட்டுக்காரவங்க தானே? யார் வீட்டுல பார்த்தாலும் விசேஷமாத்தே இருக்கு. எங்க வீட்டுல நிச்சயம் கல்யாணம், உங்க வீட்டுல நிச்சயம் கல்யாணம், அவன் மாலினி வீட்டுல வளகாப்பு, எங்க பார்த்தாலும் விசேஷமாத்தே இருக்கு. நாங்களும் இப்பதான் போய் நிச்சயதார்த்தத்துக்கு போய் சேலை எடுத்துக்கிட்டு, பட்டு சேலை எடுத்துக்கிட்டு, நானே அக்கா பரமன்றேன் சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை, அவங்க அம்மா எல்லாரும் 5 பேர் கணக்குக்கு போய் எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு அப்படியே இந்த நகையில அக்கா கொஞ்சம் பழைய நகையை போட்டு புது நகை கொஞ்சம் சொல்லிச்சு, அது எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டில் போய் சின்ன பொண்ணை விட்டுட்டு இப்படியே வர்றோம். உங்ககிட்ட மாலை நீட்டலான்னு சொல்லிட்டு போலாம்னு. அப்படியா? இப்போ சேலை கடைக்கு போய் நகை கடைக்கு போயிட்டு வரீங்களாக்க? ஆமா பாட்டியே, போயிட்டு தானே வர்றோம். போயிட்டு நேராக கொண்டு போய் சின்ன பொண்ணை வீட்டில் விட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்படியே வந்தோம். ஐயா தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா இந்த பிள்ளையோட கூட போயிருக்கலாம் நம்மளும். நான் இந்த மருமகளுக்கு தான் சங்கிலி எடுக்கலாம் பாசத்துக்கு ஒரு 10 பவுன்ல நினைச்சுக்கிருந்தேன். எனக்கு தெரியாம போச்சு. இப்ப என்னம்மா, நீங்க போற அன்னைக்கு சொல்லுங்க, வாரேன் போவோம். பண்ண எம்புட்டு இன்னைக்கு விலையெல்லாம் 51 பவுனுக்கு எம்புட்டு வருது? அவங்க ஓடுற கணக்கு வழக்கம் நமக்கு என்ன புரியுது? நம்ம ஜிஎஸ்டின்றியா பிஎஸ்டின்றியா அப்புறம் ஜெய்கூலி சேதாரம் அதுன்னு ஓட்டு 58 ரூபா 59 ரூபா கொண்டு வந்துடுறாங்களே ஒரு பவுனுக்கு. எங்க அக்கா நல்ல நகை, சூப்பர் நகை, பழைய மாடல்னு சொல்லி போட்டுருச்சு. நகை அப்படியே புது நகை பார்த்துக்க, அதை போட்டுதான் எடுத்துச்சு. அப்படி போட்டு எடுத்து கூட அக்கா 20 பவுன் போட்டுட்டு எடுத்துச்சு. எடுத்தது வந்து 18 19 பவுன் தான் எடுத்தோம். அதுக்குமே மேற்கொண்டு காசு கொடுத்து சொல்லிட்டாங்க. இதே நாங்கடியே போட்டதுக்கு 20 பவுன் ஓட்ட 20 பவுன் எடுக்க வேணாமா? அப்புறம் சொல்றாங்க இங்க கொண்டு போற நகையை அன்னைக்கு விலைக்கு அப்படியே எடுத்துக்கிறோம்ட்டு. அதெல்லாம் சும்மா அப்படி சொல்றாங்க. அவங்க கடையிலேயே எடுத்தாதான் அப்படி எடுப்பாங்களாம். வேற கடையை வாங்கிட்டு போனோம்னா அப்படிலாம் எடுக்க மாட்டாங்களாம். அது தங்கம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன செய்யறது? இந்த காலத்து பிள்ளைய பழைய காலத்து மாடல்லாம் போடாதுங்க. நான் அப்பயே எடுத்து வச்சுட்டேன் நிறைய நகை. அதையும் போட்டுட்டு புது மாடலை கொஞ்சம் எடுப்போம். ஒரு சில நகையெல்லாம் வச்சிருக்கேன் பழசு அப்படி இருக்கட்டும்னு சொல்லி. சில மாடல்களை மட்டும் மாத்திட்டு வரும்னு சொல்லிட்டு மாத்திட்டு வந்தோம். உங்க மாப்பிள்ளை விட்டாலும் எம்பிட்டு போடுறாங்க சின்ன பொண்ணுக்கு பரிசு சங்கிலியே? தெரியலமா எவ்வளவு ஓடுறாங்கன்னு. அவங்க மருமகளுக்கு அவங்க விருப்பப்பட்டு போடுறத போடட்டும். நமக்கு என்ன, நமக்கா உடப்பறாக. ஒரு பவுன்ல ஓட்டாலும் சரி 10 பவுன்ல ஓட்டாலும் சரி, அவங்க வீட்டு மருமகளுக்கு அவங்க சங்கிலி ஓடுறாங்க. நம்ம அதெல்லாம் கேட்க கூடாது. ஏண்டி பரிசத்துக்கு பத்திரிக்கையில அடிக்கல நீங்க? இல்லம்மா, நாங்க அதெல்லாம் அடிக்கல. பரிசத்துக்கு பத்திரிக்கையில அடிக்கல. எதுக்கு தேவையில்லாம வீண் செலவு செய்யணும்? அந்த காலத்துல என்ன பரிசத்துக்கு பத்திரிக்கை அடிச்சா அது ஒண்ணாக? அதெல்லாம் தேவையில்லை. எங்க வீட்டுல சொல்லிட்டாரு, சில கண்ணாவனான்னு செலவு பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஒரு நகை நட்டு எடுக்கிறோமா அது உருப்படியான காசு. என்னைக்கு நாளும் ஒரு சேலை நின்று எடுக்கிறோமா அது வந்து ஓகே தான். ஏன்னா வாழ்க்கையில ஒரு நாள் தான் கல்யாண சேலை பரிசு சேலை எடுக்கிறோம். அதை நல்லபடியா எடுத்துக்கிறோம் அர்த்தமா வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி செலவெல்லாம் எனக்கு தேவையில்லாம அதுக்கு அந்த காசு அந்த பிள்ளைய போல டெபாசிட் பண்ணாலும் அது வருங்காலத்துக்கு உதவும். எனக்கு சும்மா கண்ட செலவு கடை செலவுலாம் கிராண்டா செய்யற அப்படி செய்யணும். அந்த காசு அதுக்கு வேர்ல ஓட்ட அதுக்கு வச்சு பொழைச்சிக்கிறோங்கல்ல. ஆமா வாட்டி, நம்ம ஊர்ல யார் பரிசத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க? நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் டவுன் பக்கம் தான். பிறந்தநாளுக்கு பத்திரிக்கை அடிக்கிறது, வளகாப்புக்கு அடிக்கிறது, பரிசத்துக்கு அடிக்கிறதா. நம்ம ஊர்ல யார் அடிச்சு கிடக்கா? அதெல்லாம் தேவையில்லாத செலவு தான். அக்கா சொன்ன மாதிரி அதுக்கு அந்த பிள்ளைய வரல காசை டெபாசிட் பண்ணாலும் அதுக்கு வச்சு அது வரது பொழைக்கிங்க, ஒரு பொழப்பம் நடத்துங்க. எனக்கு தேவையில்லாத செலவெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யல. ஆனா சாப்பாடெல்லாம் எந்த குறையும் வைக்கல. சாப்பாடெல்லாம் நல்லபடியா சொல்லியிருக்கு, நல்ல வகையா செய்ய சொல்லி. ஏன்னா வர்றவங்க நல்லா மனசார சாப்பிட்டு நல்லா வாழ்த்திட்டு போகணும்ல, வயிறார சாப்பிட்டு. அதுக்காக சாப்பாட்டுல நல்லா கிராண்டா செய்ய சொல்லிட்டான். இந்த மத்த செலவுல வேணாம்னு இருக்காங்க. மாமா வேணாம்ட்டாரு, எங்க வீட்டுக்கார வேணாம்ட்டாரு. நீங்க சொல்றதாம 100க்கு 100 உண்மை நெசந்தேன். எனக்கு தேவையில்லாம அப்படி செஞ்சுட்டு என்ன கண்ட செலவெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நீ சொன்னாப்புல வர்றவங்களுக்கு நல்லா வயிறார சாப்பாடை போட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க. அதுதான் முக்கியம் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு. மற்ற செலவெல்லாம் செய்யக்கூடாது. வேணும் இந்த குண்டான்ல எடுத்து கொடுக்குறாங்கல்ல, டிபன் பாக்ஸ் குண்டான் இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம மற்ற செலவெல்லாம் செய்யக்கூடாது, வீண் செலவெல்லாம். சரி இருங்க சாப்பிடுவீங்க. கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். ஐயா வேணாம்மா, நிச்சயம் வச்சிருக்கோம்ல, நிச்சயத்துக்கு சொல்ல வந்திருக்கோம். இந்த நேரம் கவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. கல்யாணம்லாம் முடியிட்டு இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றோம். ஆமா நான் ஒருத்தி அதை மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுத்தேன் போனோம். சரிம்மா, நிச்சயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க. எல்லாரும் வந்துடணும். நீங்க அம்மா தம்பி பிரேம்குமார்ட்ட சொல்லிருங்க, எல்லாருமே வந்துடணும். அதெல்லாம் வந்துருவோம். நாங்க வராமையா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு என் பேத்திக்கு அதெல்லாம் வந்துருவோம் நாங்க நல்லபடியா.
ஹாய் வீடியோ பக்க சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோங்க. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னும் எந்த மாதிரிலாம் கதை வரணும்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்லியிருந்தாங்க சகோதரியெல்லாம் அம்பிகா அவங்கள கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சீனெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அப்புறம் இன்னும் எந்த மாதிரிலாம் ஸ்டோரி வேணும்னு சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி இருக்கு கதை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. நல்லா என்கரேஜ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் மேல் நல்லா வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் வரும். அதனால நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.